சரி, ஓகே. திரு ஜெயபிரகாஷ், ஸ்டேட் போர்டு, அதாவது நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஃப்ரம் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அப்ரூவ்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரி, ஸ்டேட் போர்டுல நான் வந்து நீட்டுக்கு முன்னாடி 98.23%, இப்போ 59.41%. ஸ்ரீராம் சார் அவர் சொன்னாரு, நளினி சிதம்பரம் சொன்னாங்க, 100 பேர் மேல முன்ன நீட்ல இருந்தாங்க, 2003ல 600 பேருக்கு மேல, அது 7.5%. இருங்க 30 வருஷம் முடிச்சிட்டோம். நான் பேசும்போது நீங்க கேளுங்க, பேசலாம், உங்களுக்கான நேரம் தான். 7.5% வந்தனால ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, அது கூட விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பர்சன்டேஜ் வந்து இஸ் ஆல்சோ an important. இஸ் நாட் எவ்ரிதிங். நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எத்தனை சீட் இருந்தது, எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருந்தது, எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க, என்ன பர்சன்டேஜ், இப்போ எத்தனை சீட் இருக்கு, எத்தனை பேர் வந்து போயிருக்காங்க, பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். இதுதான் நாங்க சொல்றோம். இல்ல, அதுதான் பர்சன்டேஜா சொல்றதுக்கும் நம்பரா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்பரா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. சின்ன குறுக்கீடு சார். நீட்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 8000 சீட்டுக்கு 1,50,000 பேர் எழுதினாங்களா இல்லையா, இவங்க கண்டக்ட் பண்ண டெஸ்ட் எழுதினாங்களா இல்லையான்னு அவரே கேட்டு சொல்லுங்க. யார் கண்டக்ட் பண்ண டெஸ்ட்? நம்ம தமிழ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் இருந்ததா இல்லையா? எப்ப கண்டக்ட் பண்ணாங்க? எல்லா மெடிக்கல் காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் இருந்ததா இல்லையா? எப்ப இருந்தது? எல்லா மெடிக்கல் காலேஜ்ல எப்ப இருந்தது? இல்ல பொய்யா பேசுறாங்க சார். இருக்குங்க. இல்ல அவர்க்கா நேரம் நான் வாங்கிட்டு வரேன். பிஜேபி மேடையா பேர் எழுதினாங்களா இல்லையா? சரி, முடிச்சிட்டு பொய்யா பேசுறதுக்கு எப்படி நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, பதில் சொல்லுங்க. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, நீங்க முடிச்சிருங்க. சார், அதாவது அவர் சொல்றது வந்து தனியார் கல்லூரிகள், டீம் யூனிவர்சிட்டி, அந்த எக்ஸாம் பத்தி நாங்க யாருமே பேசல. நாங்க சொல்றது கவர்மெண்ட்டுக்கு there was only one exam. அப்போ அது அந்த கலைஞர் ஆட்சி வந்த பிறகு அந்த எல்லா நுழைவுத் தேர்வுமே ரத்து பண்ணாங்க. அதுதான் நாங்க சொல்றோம். அப்போ ஒரே there was no every admission in Tamil Nadu medical college was done only by board examination. Government allotment and government allotment in self financing colleges வந்து only on the basis of board exam தான் பண்ணாங்க. தனியார் self financing colleges அவங்க எக்ஸாம் நடத்துனாங்க. அது வந்து இப்ப வந்து அது வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணி வந்து இது பண்றாங்க. நாங்க இப்ப கூட நாங்க சொல்வோம், நீட் வந்து தேவை கிடையாது. ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ், ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டென்டல், அது யாருமே எதிர்க்கல. ஈவன் தமிழ்நாடு அரசு கூட அது எதிர்க்கல. 15% வந்து நீங்க நடத்துங்க, அது டீம் யூனிவர்சிட்டி கொண்டு வாங்க, அதுல வந்து மெரிட் படி கொடுங்க, தப்பே கிடையாது. தமிழ்நாடுடைய கோட்டா should be based, should be every right should be for the தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஒரு தனி ஒதுக்கீடு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. 7.5% கொடுக்கும்போது ஏன் சிபிஎஸ்இ இத்தனை மாணவர்கள் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க, அவங்க தனி ஒதுக்கீடு கம்ப்ளீட் பண்ணி போட்டு இங்கே கூட எல்லாத்துக்கும். இல்ல, அதுதான் ஸ்ரீராம் என்ன கேக்குறாருன்னா, நீட் பிஃபோர் ஆஃப்டர் நீங்க வந்து பர்சன்டேஜ்ல சொல்றத நம்பர்ல சொல்லுங்களே அப்படின்னு கேக்குறாரு. நம்பரா சொல்லும்போது தான் அதோட எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு. சொல்லுங்கன்றேன். நம்பர்ஸ் வச்சு பேசவே முடியாது. சமூக நீதியை 12th மார்க் ஷீட் வச்சு எப்படிங்க நீங்க காப்பாத்துனீங்க? முடிச்சிட்டோம். அந்த நம்பரை சொல்லுங்க சார். சொல்லட்டும். கேட்டிருக்கேன். இதே அரசு பள்ளி மாணவர்கள் தான் கேக்குறேன். சொல்லட்டும். எவ்வளவு பேர் சேர்த்தீங்கன்னு சொல்லுங்க. Sir, every year numbers changes. காரணம் என்னன்னா, every year additional seats are coming. When additional seats are coming, more number of students will come. நான் சொல்றது 7.5% வச்சுட்டு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மெடிக்கல் ஜாயின் பண்ண சொல்லவே கூடாது. பிஃபோர் நீட் உங்களுக்கு கேக்குறேன், வாங்குனாங்க அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மார்க் வாங்கி இருக்காங்க? சரி, திரு ஜெயபிரகாஷ் காந்தி, நான் வரேன்.